ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? எதற்காக மனதளவில் இவ்வளவு கொதித்து போகிறாய்? இவ்வளவு ஆவேசப்படுகிறாய்? இவ்வளவு அவசரப்படுகிறாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதா? நீ உனக்கான விஷயங்களை சரி செய்ய வேண்டுமென என்னிடம்தானே வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் வைத்திருக்கிறாய். அதை நடத்தி கொடுப்பதற்குள்ளாகவே எதற்காக எல்லா விஷயங்களையும் அவசர அவசரமாக தவறாக செய்து முடிக்கிறாய் என் செல்லமே? உன் வராகி அம்மாவின் மீது உனக்கு இருந்த நம்பிக்கை குறைந்து போய் விட்டதா என நானே யோசிக்கக்கூடிய அளவிற்கு பல தவறான யோசனைகளையும் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கான காலம் வரும், எல்லாம் சரியாக நடக்கும், நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட இப்படி நீ அவசரப்பட்டால் அவசியமான விஷயங்களை கூட நீ இழக்க நேரிடும் என்பதை புரிந்து கொள். நீ செய்யக்கூடிய தவறான செயல்களாலும் அவசரப்படுவதாலும் கோபப்படுவதாலும் பதட்டம் அடைவதாலும் வாழ்க்கையை நினைத்து வெறுப்பதாலும் தான் உன் மீது கடுங்கோபத்தோடு உன் வராகி அம்மா உன்னை எச்சரிக்க வந்திருக்கிறேன். உயர்ந்த நிலையை நீ அடைவதென்பது உறுதி என நான் சொல்லிய பிறகும் எதற்காக இப்படி புத்தியில் தடுமாற்றம் அடைகிறாய்? தடுமாற்றம் அடைந்து நீ தடமாறி போய்விடக் கூடாது என்றுதான் இப்போது அவசர அவசரமாக ஓடி வந்தேன். உன் வாழ்க்கை தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாது என் செல்லமே. எவ்வளவோ கீழிருந்துதானே நீ இப்போது இந்த நிலைமைக்கு வந்துள்ளாய். இதுவே ஓரளவுக்கு நல்ல நிலைமைதான். இதற்கும் தாண்டி உனக்கான நல்ல நிலைமையையும் உயர்வையும் நல் வாழ்க்கையும் நான் கொடுப்பேன் என்றுதானே சொல்லி இருக்கிறேன். அதற்குள் அவசரமாக எதையாவது செய்து எதற்காக யாரிடமும் போய் அவமானப்படவும் ஏமாறவும் தயாராகிறாய்? யாரிடமும் ஏமாறாமல் யாரும் வளர்ந்து விடவும் முடியாது. ஏனெனில் ஏமாற்றமும் அவமானமும் எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்தே தீரும். அதிலும் முன்னேற வேண்டும் என்ற வெறியெண்ணம் கொண்டவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தடையோ தடங்களையோ ஏமாற்றத்தையோ நிச்சயம் சந்தித்துதான் தீருவார்கள். நீ யாரையும் ஏமாற்றாமல் வாழ்கிறாயல்லவா? அதுவே போதும் எனக்கு. நிச்சயம் உனக்கான ஏற்றத்தை நான் கொடுப்பேன். அதற்குள்ளாகவே ஏன் எதுவுமே நல்லது நடக்கவில்லை? நான் சும்மா வார்த்தைகளில் மட்டும்தான் உனக்கு மாயாஜாலம் காட்டுகிறேன் என அவசரப்பட்டு வருத்தப்படுகிறாய் அல்லது கோபப்படுகிறாய்? உன் வராகி அம்மாவின் கோபத்தை நீ பார்த்திருக்கிறாயா? நல்லது செய்பவர்களுக்கு மட்டும்தான் நான் நல்லவளாக இருப்பேன், கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உடனுக்குடனே தண்டனை கொடுக்கக்கூடிய கொடுங்கோல் ராணி நான் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே. நல்லது செய்யக்கூடிய என் பிள்ளையாகி உனக்கு ஒரு அன்னையாக இருந்து எல்லா வேலைகளையும் சரியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் எதற்காக நீ இப்படி அவசரப்படுகிறாய்? நல்லதே நடக்கும் என்று கொஞ்சம் நம்பிக்கை வை. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நிச்சயம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அல்லவா? வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நீ எவ்வளவோ முயற்சி செய்கிறாய். கொஞ்சமும் உழைப்பை கொடுத்துக்காமல் எவ்வளவோ நிம்மதியாக வாழக்கூடிய மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் நீ குறையாத முயற்சியை செய்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற வைராகியத்தோடு தன்னம்பிக்கையோடு தானே வாழ்ந்து கொண்டிருந்தாய். பிறகு எப்படி உன் மனம் இப்படியெல்லாம் யோசிக்கிறது? உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட ஏன் உன் மனம் தடுமாறுகிறது என் தங்கமே? நான் உனக்கான நல்லதை செய்யத்தான் வந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் வந்து விட்டது. இனிமேல் இந்த தன்னம்பிக்கையும் முயற்சியும் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் அழகானதாக அமைத்து கொடுப்பேன். அவசரப்படாதே. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை என் செல்லமே. உன்னால் எத்தனை பேர் நிம்மதியாக சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்தும்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. ஒரு புத்திசாலி சாதிக்க முடியாத விஷயத்தை கூட ஒரு பொறுமைசாலி நிச்சயம் சாதித்து விடுவான். நீயும் அப்படி பொறுமையுடன் கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதானே எனது விருப்பம். இதனை நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லியும் கூட மாறுவேடம் போட்டுக்கொண்டு சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் ஏமாந்து போவதற்கு தயாராக நீ ஏன் தவறான விஷயங்களை யோசிக்கிறாய்? மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் உன் வராகி அம்மா நான் காலமாகவும் சூழ்நிலையாகவும் இருந்து அவர்களது இயல்பான குணத்தை உனக்கு நிச்சயம் காட்டி கொடுத்து விடுவேன். கோபத்தால் எதையும் தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் கோபத்தையும் வெறுப்பையும் சலிப்பையும் யார் தூக்கி எறிவானோ அவன்தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். இப்போது உன் வாழ்வில் நல்லது நடக்காவிட்டால் என்ன? இப்படியேவா உன் வாழ்க்கை இருந்துவிடப் போகிறது? இன்னும் நீ வாழ வேண்டிய நாட்களும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்கிறது. நீ வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்கள் எல்லாம் இப்போது வறுமை வந்துவிட்டது என தேடி ஓடித்தானே போனார்கள். உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம்.
உன்னை சுற்றி நின்று கொண்டு எப்போது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் குத்தி காட்டி குறை சொன்ன மனிதர்களுக்கு இடையேதானே வாழ்ந்து கொண்டிருந்தாய். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் சிரித்து கொண்டும் சவாலான வாழ்க்கையை நீ வாழ்ந்ததையெல்லாம் நான் அறிவேன். நிச்சயமாக நீ விதைத்த விதையானது ஒருபோதும் மரமாக மாறாமல் போகாது. நீ செய்யக்கூடிய இந்த முயற்சியும் உழைப்பும் கூட நிச்சயமாக உன் கனவுகளையெல்லாம் நிறைவேற்றத்தான் போகிறது என் செல்லமே. உன் கனவுகள் நாளை நிச்சயம் நிஜமாகும். நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும்படி நான் பார்த்து கொள்வேன். உனக்குள் திறமை இருக்கிறது. வெற்றியை அடைய வேண்டும் என்ற தேடல் இருக்கிறது. அதை காட்டிலும் பொறுமையும் உழைப்பும் கூட இருக்கிறது. பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? உணவில் உப்பு அதிகமாகிவிட்டால் அது ஒன்றுக்கும் பயனில்லாததாக தூக்கி போட வேண்டியதாகிவிடும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் அவசியமற்ற தேவைகளும் குழப்பங்களும் கோபங்களும் கவலைகளும் ஆடம்பரமும் அதிகமானால் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிடும். அதனால்தான் எதிலும் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் யோசிக்க சொல்கிறேன். சில நேரங்களில் மற்றவர்களை நீ எதிர்பார்த்து காத்திருப்பதை காட்டிலும் உன் வழியில் நீ தனியாக செல்வதுதானே சிறந்தது. இதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காதே. நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீயே செய்வதற்கு தயாராகு. ஒரு பொழுதும் அவர் உதவிக்கு வருவார், இவர் ஏதாவது செய்வார் என எந்த மனிதர்களிடமும் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளாதே என் செல்லமே. நீ ஒருபோதும் மற்றவர்களை கேலி செய்து சிரித்து பேசியது கிடையாது. அதே நேரத்தில் உன்னுடைய கவலைகளையும் கூட மற்றவர்களிடம் சொல்லி அவர்களையும் வருத்தப்பட வைத்தது கிடையாது. எல்லா சமயங்களிலும் எல்லாரிடமும் நல்ல உண்மையான புன்னகையைத்தானே வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட பேரழகியாய் இருக்கக்கூடிய உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்க தயாராக நான் இருக்கிறேன். ஒரு சிலருக்கு நீ இலையாக தெரிகிறாய், ஒரு சிலருக்கு நீ கிளையாக தெரிகிறாய், ஒரு சிலருக்கு உன் குடும்பத்தை அன்போடு அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய மரமாக இருக்கிறாய். ஆக உனக்குள் எவ்வளவோ இருக்கிறது. அதை பார்க்கும் மனிதர்கள்தான் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்கிறார்களே தவிர நீ எல்லாம் கலந்த கலவை. அன்பும் பாசமும் கோபமும் கவலைகளும் வெறுப்பும் வேதனையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் அன்பும் அரவணைப்பும் கொண்ட என் அன்பு குழந்தை, நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் செய்யப்பார். கோபப்பட்டு பொறுமை இழக்காதே. அவசரப்பட்டு வேகமாக வார்த்தைகளை விட்டு விடாதே. கவலையோடு யார் முன்னாலும் கண்ணீரை வடித்து விடாதே. உன்னுடன் பழகிய மனிதர்களையும் உன்னை நம்பி வந்த மனிதர்களையும் பாதியில் விட்டுவிட்டு விலகி போகாதே. போராடிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போய் மிக பெரிய வெற்றியை நீ பெறத்தான் போகிறாய். உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற உன் வராகி அம்மா நான் தயாராகிவிட்டேன். இனி அந்த வானத்தில் உயர பறக்கக்கூடிய அற்புத பறவையாக நீ மாறுவாய். நீ நினைத்ததையெல்லாம் உன் ஆசைப்படி நடக்கும். நீ போக விருப்பப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நிச்சயம் போய் வருவாய். உன் சந்தோஷம் எனும் சிறகை நான் விரிக்க வைத்து விடுவேன். இனி எல்லா காரியங்களும் நீ நினைத்தது போலவே நடக்கத்தான் போகிறது. உன்னை செதுக்கும் ஒளியாக நான் இருப்பதால் உன்னை அற்புதமான சிலையாக வடிக்கப் போகிறேன். இந்த அற்புத சிலையானது எல்லாரும் பார்த்து வணங்கும்படி நல்ல குணங்களை கொண்டதாக இருக்கும். உன்னுடைய உயரிய குணமே அதற்கு சான்று. ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.